பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த காலைவேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தை ஒருபோது வெறுமையாய் திரும்புவதில்லை. இந்த காலைவேளையில் கூட நமக்காக தீர்க்கமான ஒரு வார்த்தையை பேசி நம்மை ஆசீர்வதிக்க தேவன் போதுமானவராய் இருக்கிறார். ஆபக்கூக் எழுதிய தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஹல்லேலூயா. அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. பிரியமானவர்களே, உங்களுக்கு என்று கர்த்தர் வைத்திருக்கிற தரிசனம் உங்கள் பிள்ளைகளுக்கு, குடும்பத்துக்கு, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, ஊழியத்துக்கு, உங்களுடைய சந்ததிக்கு தேவன் வைத்திருக்கிற தரிசனம் பரலோகத்திலிருந்து நாம் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே, தாயின் கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்பாகவே அழைத்த தரிசனம், அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு வைத்த தரிசனம், அவருக்காக வாழ வேண்டிய தரிசனம், இது எல்லாமே தாமதிப்பதில்லை. ஹல்லேலூயா. நிச்சயம் வரும், தாமதித்தாலும் காத்திருக்க சொல்லி தேவன் பேசுகிறார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, யாக்கோப் என்ற ஒரு மனுஷன் பெயர்சபா வனாந்தரத்திலே கல்லை எடுத்து தலையில வைத்து நடுராத்திரியிலே அவன் மனவேதனையோடு பாரத்தோடு இனி என் வாழ்க்கை என்ன என்று சொல்லி ஒரு தரிசனமற்ற ஒரு பூமியிலே வனாந்திரத்தில் படுத்திருந்தவனுக்கு தேவன் தரிசனமானார். அவனை குறித்து ஆண்டவருடைய திட்டம் அவன் சந்ததியோடு இணைக்கப்பட்டதாய் தேவ தரிசனம் வெளிப்பட்டது. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை மறுபடியும் இந்த தேசத்துக்கு திரும்ப வர பண்ணுவேன், இதை நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுகிறதில்லை என்று சொல்லி 13, 14, 15 வசனங்களிலே வாசிக்க முடியும். 20 ஆண்டுகளுக்கு பிறகு தேவன் தரிசனம் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் 17 வயதாக இருந்த மனுஷன் யோசேப்பு, அவனுக்கு சொப்பனம் காண்பித்து அவனுக்குள்ளாய் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்துக்குள்ளாக போவதற்கு முன்பாக ஆபிரகாமுக்கிட்ட வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு ஜனப்பெருக்கத்தை உண்டாக்குகிற தரிசனத்தை ஒரு மனிதனிடத்தில் காண்பித்து நிறைவேற்றினார். யோசேப்பு மூலமாய் தேவன் தமது ஜனங்களை பலுகி பெருக பண்ணி அவர்களை ஆசீர்வதித்தார். எனக்கு பிரியமானவர்களே, ஆனாலும் கஷ்டம், பாடுகள், வேதனை, துக்கங்கள், பிரச்சனைகள் எல்லாமே தரிசனத்துக்கு விரோதமாய் காணப்படும். கவலைப்படாதிருங்கள், காத்திருக்க சொல்லுகிறார். உங்களை குறித்த திட்டம், உங்களை குறித்த தரிசனம் சாதாரணமானதல்ல. சந்ததிகளை மாற்றுவது, சந்ததிகளை ஆசீர்வதிப்பது, சந்ததிகளை மேன்மைப்படுத்துவது இன்றைக்கு பார்க்கிற மடி அல்ல, தேவன் பார்க்கிற விதம். இனி வரும் காலங்களிலே சந்ததிகளை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து ஆசீர்வதிப்பார். உங்கள் வேலை, சம்பாத்தியம், ஊழியம், தேவனுக்காக நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை, சாட்சி, இதெல்லாம் எல்லைகளை தாண்டி போகிற ஒரு பெரிய மேன்மைக்குள் கர்த்தர் வழிநடத்தி ஆசீர்வதிக்கிறார். தாவீதின் வாழ்க்கையை பாருங்கள். 30 வயது வரைக்கும் வனாந்தரமே அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய உயிருக்கு ஆபத்தான கட்டங்கள், எல்லாரும் அவனுக்கு எதிராய் மாறினார்கள். ஆனாலும் தரிசனம் மாறவில்லை, தேவன் வைத்த திட்டம் மாறவில்லை, தேவன் முன்குறித்த நோக்கம் மாறவில்லை. கவலைப்படாதிருங்கள். எவ்வளவு பெரிய போராட்டத்தில் இருந்தாலும், எவ்வளவு வனாந்திரத்திலே ஓடிக்கொண்டிருந்தாலும் தேவ தரிசனம் கூடவே வந்தது. அன்றைக்கும் அதேதான், இன்றைக்கும் அதேதான். உங்களோடு கூட தேவ திட்டம், தரிசனம் கூடவே வருகிறது. ஒருபோது அது மாறாது, தாமதிக்காமல் நிச்சயம் நிறைவேறும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது ஜெபிக்கலாமா? உங்களையும் குடும்பங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். ஆண்டவரே, நான் காத்திருக்கிறேன், நீர் நிச்சயம் வரும் என்று சொல்லியிருக்கிறீர் என்று சொல்லி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே
நிச்சயம் வரும், தாமதிக்காது என்று சொல்லி நீர் கொடுத்திருக்கிற, நீர் சொல்லியிருக்கிற, ஒவ்வொருத்தருக்கும் வைத்திருக்கிற தரிசனங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையில அதற்கு மாறாக, அதற்கு விரோதமாக இருக்கிற குடும்ப சூழ்நிலை, வேலை சூழ்நிலை, ஆவிக்குரிய சூழ்நிலை, எல்லா வியாதிகள், பலவீனங்கள், பிரச்சனைகள், ஒன்றன் பின்னாக ஒன்று, பிசாசின் போராட்டங்கள், தடைகள், இவை எல்லாவற்றை கர்த்தர் எடுத்து போடும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் காத்திருக்க உதவி செய்யும். தாமதிக்காது, நிச்சயம் வரும் என்று சொன்ன வார்த்தை எங்கள் வாழ்க்கையை தைரியப்படுத்தட்டும், பலப்படுத்தட்டும். சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன், சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை கொடுத்து கர்த்தர் பலப்படுத்தி ஆசீர்வதித்து நிச்சயம் வரும் என்று சொல்லி நிறைவேறுதலாய் நீர் தாமே அது தாமதிப்பதில் என்று சொன்ன வார்த்தை நிறைவேற நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து பலுகி பெருக பண்ணும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. நிச்சயம் கர்த்தர் செய்து முடிப்பார். ஆமேன்.